நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எச்சில் துப்பினால் கூட நீ அதில் மூழ்கி விடுவாய். அசுத்தமான வாயைக் கொண்டவனே, உன்னை போன்றவர்களால் எங்களுக்கு என்ன பயன்? அவனைக் கொல்லுங்கள். கொல்லுங்கள் என்ற முழக்கத்துடன் அந்த 3 இளைஞர்களும் ஒரே நேரத்தில் தங்கள் தற்காப்புக் கலை திறன்களை வெளிப்படுத்தினர். மூவருமே சோதனைகளில் தேர்ச்சி பெற்ற 5ஆம் நிலை ஆரிஜின் ரெல்ம் சாகுபடியாளர்கள். அவர்கள் தங்கள் காதலிகளுக்கு முன்னால் தங்களை பெரிய வீரர்களாக காட்டிக்கொள்ளும் ஆர்வத்தில் வானத்தையே அதிர வைக்கும் வகையில் ஆற்றல் அலைகளை ஏவினர். 3 திசைகளிலிருந்தும் பயங்கரமான காற்று இன்ஷுவை நோக்கிச் சீறி பாய்ந்தது. இன்ஷு தனது கண்களை உருட்டினான். தங்கள் தகுதி என்னவென்று தெரியாத முட்டாள்கள். அவனது ஒரு சிறு எண்ணத்தாலேயே அந்த நரகத்தின் கருப்பு மலர் அந்த 3 தாக்குதல்களையும் அப்படியே உள்வாங்கிக் கொண்டது. என்ன, இது நல்லதல்ல, எங்களது ஆற்றல், அது உறிஞ்சப்பட்டு விட்டது. அந்த 3 சாகுபடியாளர்களும் திகைத்துப் போயினர். அடுத்த நொடியே அந்த பயங்கரமான கருப்பு மலரிலிருந்து மெல்லிய கருப்பு மின்னல் கீற்றுகள் திரித்தன. ஜேட் புனித கன்னியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. கவனமாக இருங்கள், சீக்கிரம் பின்வாங்குங்கள். அந்த 3 போர்வீரர்களும் வெறித்தனமாக பின்னோக்கி ஓட முயன்றனர். இன்ஷு கொடூரமாக புன்னகைத்தான். மிகவும் தாமதமாகிவிட்டது. எனது பிடியிலிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? அவன் ஒரு விரலை மட்டும் நீட்டினான். அந்த மலரிலிருந்து 3 கருப்பு ஒளிக்கற்றைகள் பாய்ந்து வந்து அவர்களின் மார்பை நேராக துளைத்தன. அந்த மூவரும் சில அடிகள் தள்ளாடி முழங்காலிட்டு விழுந்தனர். அடுத்த நொடியே அவர்களது கண்களிலிருந்த உயிர் ஒளி முற்றிலும் மறைந்தது. அவர்களது ஆன்மாக்கள், அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன. யாரோ ஒருவன் அலறினான். அங்கிருந்த கூட்டத்தினரிடையே எலும்புகளை உறைய வைக்கும் குளிர் பரவியது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமின்றி 3 வீரர்கள் பிணமாக கிடந்தனர். இன்ஷுவின் வலிமை அளவிட முடியாதனாக இருந்தது. ஷியாவோயான் மற்றும் சிங்ஃபோங் மிங்கா ஜோடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு முன்னால் செல்வதற்கு பதிலாக சில அடிகள் பின்வாங்கினர். இந்த தருணத்தில் இன்ஷுவின் சக்தியும் தேஜஸும் அதன் உச்சத்தில் இருந்தன. அவனுடன் நேருக்கு நேர் மோதுவது சுத்த முட்டாள்தனம். அந்த 3 ஆன்மாக்களையும் உள்வாங்கிக் கொண்ட இன்ஷு இப்போது இன்னும் வலிமையானவனாக தெரிந்தான். சாக வேண்டுமென்று ஆசைப்படும் முட்டாள்கள் இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? வாருங்கள், நான் காத்திருக்கிறேன். போர்வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக நின்றனர். ஒரு குரல் கூட எழவில்லை. அந்த 3 வீரர்களின் உடல் இன்னும் சூடு கூட ஆறவில்லை. அதற்குள் யார் தற்கொலை செய்து கொள்ள விரும்புவார்கள்? இதை பார்த்து ஜேடு புனித கன்னிக்குள் வேறு வழியே தெரியவில்லை. அத்தியாயம் 198 மற்றும் 199. சுருக்கம்: தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான மோதல். ஜேட் பூல் புனித கன்னி தனது ஊதா மின்னல் ஆற்றலை பயன்படுத்தி இன்ஷுவின் இருண்ட சக்தியை முறியடிக்க போராடுகிறார். தீய சக்திகளுக்கு எதிராக மின்னல் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும், இன்ஷுவின் கருப்பு மலர் நரகத்தின் முடிவற்ற எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்திருந்தது. புனித கன்னி எய்த மின்னல் தாக்குதல்களை அந்த மலர் தனது இருண்ட பாதாள உலக பாதையிலேயே உறிஞ்சிக் கொண்டது. இந்த கடுமையான ஆற்றல் பரிமாற்றத்தில் புனித கன்னி தனது பெரும் பகுதியை இழந்து களைப்படைந்து காயமுறுகிறார். இன்ஷு வெற்றி பெருமிதத்துடன் அவளை ஏளனம் செய்யும் அதே வேளையில் அங்கிருந்த மற்ற மேதைகளும் போர்வீரர்களும் அவனது அசுர பலத்தைக் கண்டு அச்சத்தில் ஆழ்கின்றனர். டாங் சென்னின் அடுத்த அதிரடி. இளவரசி சியான் காயமடைந்த புனித கன்னியை தாங்கி பிடிக்க இன்ஷுவின் இருமாப்பு உச்சத்தை எட்டுகிறது. இந்த இக்கட்டான தருணத்தில்தான் இதுவரை அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த டாங் சென் களமிறங்குகிறார். இன்ஷுவை பொறுத்தவரை டாங் சென் ஒரு தடையாக தெரியவில்லை. ஆனால் டாங் சென்னின் பார்வையில் இன்ஷு என்பவர் அறுவடைக்கு தயாராக இருக்கும் ஒரு கொழுத்த பன்றி மட்டுமே. தனது யாங் ஆற்றலுக்கு இணையாக இன் ஆற்றலை பெற துடிக்கும் டாங் சென் இன்ஷுவின் அந்த அரிய சாகுபடி முளையை எப்படி கையாளப் போகிறார் என்பதும், அந்த முதன்மை ஆசனத்தில் அவர் எவ்வாறு அமரப்போகிறார் என்பதும் அடுத்த பகுதியில் விறுவிறுப்பாக அமையும். இளவரசி அவளை தாங்கிக் கொள்ள, நான் நலமாக இருக்கிறேன் என்று ஜேட் பூல் புனித கன்னி மெதுவாக தலையசைத்தாள். அவள் அணிந்திருந்த ஆடை சாதாரணமானதல்ல. அது பிரிமோர்டியல் நிலைக்கு கீழுள்ள எந்த தாக்குதலையும் தடுக்கும் ஒரு உயரிய தற்காப்பு பொக்கிஷம். ஆனால் இன்ஷுவின் ஆற்றல் தசை மற்றும் எலும்புகளை அரிக்கும் தன்மை கொண்டது. அது அவளது ஆடையை தாண்டி ஊடுருவி அவளுக்கு உட்புற காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக ஆடையின் தற்காப்பால் அந்த பாதிப்பு குறைவாகவே இருந்தது. சின்ன அழகியே, இப்போதாவது பயம் என்றால் என்னவென்று தெரிகிறதா? ஜேட் பூல் கன்னியை பின்வாங்கச் செய்த கர்வத்தில் இன்ஷு வெற்றி களிப்புடன் சிரித்தான். பெவிலியன் முழுவதும் மயான அமைதி நிலவியது. இன்ஷுவின் அந்த ஆணவ சிரிப்பு மட்டுமே எதிரொலித்தது. அவனது அசாத்திய வலிமை அங்கிருந்த அனைவரையும் மிரளச் செய்திருந்தது. அழகிகளே, என்னுடன் அமைதியாக வந்துவிடுங்கள்.
ஜேட்பூல் விருந்தை நான் ஒருவனே தனியாக அனுபவிக்கப் போகிறேன். அவன் தனது விரலை அசைக்க அந்த பயங்கரமான கருப்பு மலர் மேலே எழும்பி ஒரு கூண்டாக மாறியது. அது ஜேட்பூல் புனித கன்னி மற்றும் இளவரசி இருவரையும் சிறைப்பிடித்தது. இருவரும் அதிர்ச்சியில் அலறியபடி தப்பிக்க தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தினர். ஆனால் அந்த மலர்க்குள் ஒரு தனித்துவமான விண்வெளி உருவானதால் அவர்களால் வெளியேற முடியவில்லை. அங்கிருந்த மற்ற போர்வீரர்கள் பீதியடைந்தனர். சாபமுற்ற அரக்கனே, புனித கன்னியையும் இளவரசியையும் விட்டுவிடு, இல்லையெனில் தர்ம மார்க்கம் உன்னை அழிக்கும். நீ எல்லை மீறிவிட்டாய். ஜேட்பூல் புனித பூமியின் பழிவாங்கலுக்கு நீ அஞ்சவில்லையா? இன்ஷுவின் முகம் இருண்டது. அவனிடமிருந்து ஒரு பயங்கரமான கொலைவெறி வெளிப்பட்டது. எனது பாதையில் குறுக்கிடும் எவனும் சாவான். இந்த வார்த்தைகள் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு நிதானமான குரல் ஒலித்தது. அப்படியா? அத்தியாயம் 199. இத்தனை பேர் இருந்தும் ஏன் இவரிடமே வம்பிழுக்கிறாய்? என்னை தடுக்க யாருக்கு துணிவிருக்கிறது? இன்ஷு தனது முகமூடியை கிழித்தெறிந்துவிட்டு கொலைவரியுடன் சுற்றிலும் பார்த்தான். பெவிலியனுக்குள் ஒரு மர்மமான மௌனம் நிலவியது. அங்கிருந்த 3 வலிமையான சாகுபடியாளர்களும் கூட இறுதி நம்பிக்கையை இழந்து நின்றனர். ஆனால் டாங்சன் இப்போது மெதுவாக முன்னால் வந்தார். அவரது முகத்தில் அந்த விசித்திரமான புன்னகை இன்னும் அப்படியே இருந்தது. இன்சுவை தடுக்கும் வலிமை கொண்ட அந்த 3 மேதைகளான ஷியாவோயான், சிங்ஃபாங் மற்றும் மிங்கியா ஆகியோர் மௌனமாகவே இருந்தனர். அவர்களுக்கு இன்சுவை பிடிக்காது என்றாலும் அவனுக்காக தங்கள் உயிரை பணயம் வைக்க அவர்கள் விரும்பவில்லை. 2 புலிகள் மோதினால் ஒன்று கண்டிப்பாக காயமடையும் என்பது பழமொழி. இங்கே யாருக்குமே தங்களின் வெற்றியின் மீது முழு நம்பிக்கை இல்லை. நீதிக்காகவும் தர்மத்திற்காகவும் இன்ஷுவை எதிர்த்து நிற்பது என்பதெல்லாம் ஒரு நகைச்சுவை என்றே அவர்கள் கருதினர். வலிமையில்லாத இடத்தில் நீதிக்கு என்ன வேலை? தர்ம மார்க்கம் எப்போதும் தூய்மையான வெள்ளை என்றும் அசுர மார்க்கம் எப்போதும் கரைபடிந்த கருப்பு என்றும் எண்ணிவிடாதீர்கள். விண்ணுலகை ஆளும் 6 வம்சங்கள் தர்மத்தை காப்பதாக கூறினாலும் அவர்களின் அராஜகங்கள் குறைவானவை அல்ல. அதேபோல் அசுர மார்க்கம் எதிர்மறையானது என்றாலும் சில நேரங்களில் அவர்கள் தர்மவாணிகளை விடவும் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார்கள். இறுதியில் எல்லாம் வலிமை, பவர் என்பதில் வந்து முடிகிறது. வலிமை இருந்தால் அனைத்தும் உங்கள் வசம். இன்ஷு இப்போது செய்து கொண்டிருப்பதும் அதுவே. அங்கிருந்த அனைவருக்கும் ஆத்திரம் பொங்கியது. ஆனால் ஒருவருக்கும் கை தூக்க துணிவில்லை. ஜேட்பூல் புனித கன்னி மற்றும் இளவரசி சியான் இதைக் கண்டு மனமுடைந்தனர். மனித இயல்பின் மீதான ஏமாற்றம், தர்ம மார்க்கத்தின் மீதான அவநம்பிக்கை மற்றும் தங்களுக்கு நேரிடப் போகும் இழிவு குறித்த பயம் என அவர்களது கண்கள் நம்பிக்கை இழந்து கலங்கின. இன்சுவின் கையில் சிக்கினால் தங்களது கதி என்னவாகும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. தங்களது ஆன்மாவை எரித்தாவது இந்த தடையை உடைக்க அந்த பெண்கள் முயன்றனர். ஆனால் இன்ஷு ஏற்கனவே அவர்களின் ஆன்மீக ஆற்றலையும் உணர்வையும் முடக்கி வைத்திருந்தான். இப்போது அவர்களால் சாகக்கூட முடியாது. ஹேஹே, யாரும் பேசவில்லை என்றால் அனைவரும் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இந்த அழகிகளுடன் நான் அனுபவிக்கப் போகும் இன்பத்திற்கு தடையாக இருக்காதீர்கள். இன்சுவின் இரத்தத்தில் காமமும் கொலைவெறியும் கொப்பளித்தன. அந்த இருவரையும் தனது காலடியில் வீழ்த்தி சித்திரவதை செய்ய அவன் துடித்தான். அவன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தபோது ஒரு உருவம் அவன் முன்னே தோன்றியது. மீண்டும் நீயா? இன்ஷு தனது கண்களை சுருக்கினான். அவனது பாதையை வழிமறித்து நின்றது வேறு யாரும் அல்ல, டாங்சென் தான். டாங்சென் அமைதியாக ஜேட்பூல் புனித கன்னி மற்றும் இளவரசி சியானை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தார். டாங் சென்னையை பொறுத்தவரை அந்த 2 பெண்களின் உயிர் ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் இளவரசி சியானிடம் சுப்ரீம் யாங் சூத்திரத்தின் இரகசியங்களும் விண்ணுலக விடியலின் புனித வாளும் இருந்தன. எனவே அவர் தலையிடாமல் இருக்க முடியாது. அவர்கள் இருவரையும் விடுவித்துவிட்டு இங்கிருந்து வெளியேறு. உனது உயிரை மிச்சப்படுத்துகிறேன் என்று டாங்சென் நிதானமாக கூறினார். இன்ஷுவின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. பின் தலையை தூக்கி வெறித்தனமாக கத்தினான். ஏற்கனவே இங்கே விழுந்த பிணங்கள் உனக்கு இன்னும் புத்தியை புகட்டவில்லையா? சரி, நானே கஷ்டப்பட்டு உன்னை நேரடியாக நரகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் ஒரு பயங்கரமான கத்தலுடன் ஆகாயத்தில் ஒரு ராட்சதையின் ஆற்றல் கரக்கை உருவாக்கினான். அது டாங்சென்னை நோக்கி பாய்ந்தது. கவனமாக இரு, சீக்கிரம் பின்வாங்கு என்று ஒரு போர்வீரன் அலறினான். அந்த தாக்குதல் அவ்வளவு ஆக்ரோஷமானது. அதை நேருக்கு நேர் எதிர்கொள்வது சாத்தியமற்றது. டாங்சென் உடனே விலகாவிட்டால் முந்தைய 3 வீரர்களைப் போல இவரும் பிணமாகிவிடுவார். ஆனால் டாங்சென் பயத்தில் உறைந்தது போல அசையாமல் நின்றார். அந்த ராட்சத கரம் அவர் மீது இறங்க அனுமதித்தார். ஆனால் அது அவரை நெருங்கிய மாத்திரத்தில் அந்த பெரும் ஆற்றல் கரம் சத்தமில்லாமல் சிதைந்து சுவடே இல்லாமல் மறைந்து போனது. என்ன? இன்ஷுவின் சிரிப்பு அவன் முகத்திலேயே உறைந்தது.
அவனது அந்த தாக்குதல் ஒரு ஹெவன்லி ரெல்ம் நிபுணரை கூட எளிதாக நசுக்கிவிடும். தர்க்கப்படி டாங்சென் தப்பினாலும் பலத்த காயமடைந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்தது? இன்ஷுவின் முகம் தீவிரமானது. ஓ, உனது உண்மையான பலத்தை மறைத்து வைத்திருக்கிறாயா? உன்னை நான் குறைவாக மதிப்பிட்டு விட்டேன் போலிருக்கிறது. டாங்சென் லேசாக பெருமூச்சு விட்டார். நேரம் முடிந்தது. அவர் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தார். மின்னல் வேகத்தில் தனது கையை உயர்த்தி இன்ஷுவின் முகத்தை பார்த்துக்கு வீசினார். இன்ஷுவின் கண்கள் மிரட்சியால் விரிந்தன. நீ சாகத் துணிகிறாயா என்று கத்தியபடி தனது முழு ஆற்றலையும் ஒரு கோலமாக திரட்டி டாங்சென் மீது வீசினார். இந்த தாக்குதல் ஒரு எம்பரர் ரெல்ம் நிபுணரை கூட சாம்பலாக்கிவிடும். ஆனால் டாங்சென் சாதாரணமாக தனது கையை தட்டினார். அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் பந்து கண்ணாடி போல சிதறியது. பலார்! ஒரு கூர்மையான அறை விழும் சத்தம் அந்த பெவிலியன் முழுவதும் எதிரொலித்தது. இன்ஷுவின் தலை அப்படியே ஒரு பக்கம் திரும்பியது. இன்ஷுவின் தலை 90 டிகிரி கோணத்தில் பக்கவாட்டில் சாய்ந்தது. அவனது கழுத்து எலும்பு முறியும் சத்தம் அந்த அறை எங்கும் கேட்டது. ஒரு உடைந்த பொம்மையைப் போல அவன் காற்றில் சுழன்று சென்று விழுந்தான். பாங் கிராஷ்! வழியில் இருந்த மேஜை நாற்காலிகளை எல்லாம் நொறுக்கிக் கொண்டு இறுதியில் பெவிலியன் சுவரில் மோதி அதற்குள்ளேயே புதைந்து போனான். வாயிலிருந்து ரத்தம் வழிய சுவரில் சிக்கிக்கொண்ட இன்ஷு திகைத்து போய் கிடந்தான். ஒரே ஒரு அறை. அவனது சாகுபடி தத்துவத்தின் அஸ்திவாரமான தாவோ இதயம் அந்த ஒற்றை அறையில் சிதறிப்போனது. பெவிலியன் முழுவதும் நிசப்தம் நிலவியது. அனைவரும் டாங்சென்னை நம்ப முடியாத கண்களுடன் பார்த்தனர். இன்ஷு போன்ற ஒரு அரக்கனை ஒரே ஒரு அறையில் வீழ்த்துவதா? ஜேட்பூல் புனித கன்னி அல்லது இளவரசியால் கூட செய்ய முடியாத காரியத்தை இவர் இவ்வளவு எளிதாக செய்துவிட்டார். இது என்ன விதமான ஆதிக்கம்? இன்ஷுவின் தாவோ இதயம் சிதைந்ததால் அவன் உருவாக்கியிருந்த கருப்பு மலர்கூண்டு உடனடியாக மறைந்தது. ஜேட்பூல் புனித கன்னியும் இளவரசியும் மெதுவாக தரையில் இறங்கினர். அவர்கள் பேச வார்த்தைகளின்றி அதே அதிர்ச்சியுடன் டாங்சென்னை உற்று பார்த்தனர். ஆனால் டாங்சென் இதுபோன்ற வியப்பு பார்வைகளுக்கு பழகி போனவர். நீ சாகத் துணிகிறாயா? சுவரில் புதைந்து கிடந்த இன்ஷு மீண்டும் சுயநினைவு பெற்று ஆத்திரத்தில் கத்தினான். அவனது உடல் முழுவதிலிருந்தும் பயங்கரமான ஆற்றல் அலைகளாக வெளிப்பட்டது. பெவிலியன் முழுவதுமே பலமாக அதிரத் தொடங்கியது. ஒரு பிரம்மாண்டமான கருப்பு பைரன் மலர் மெதுவாக உருவெடுத்தது. தனது முழு சக்தியையும் திரட்டி டாங்சென் மீது குறிவைத்தான். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். வெறிபிடித்த இன்ஷு மீண்டும் நரகத்தின் நதி சக்தியை ஏவினான். கருப்பு மலரின் இதழ்கள் விரிந்து அதற்குள் இருந்த பாதாள உலகத்தை காட்டின. பிரபுவே, எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஜேட்பூல் புனித கன்னி அலறினாள். இதே சக்தியால் தான் சற்று நேரத்திற்கு முன்பு அவள் தோற்கடிக்கப்பட்டாள். இந்த பாதாள உலக சக்திக்கு எதிராளியின் ஆற்றலை அப்படியே உறிஞ்சும் வல்லமை உண்டு. சாகுபடி நிலைகளில் எவ்வளவு இடைவெளி இருந்தாலும் இது அனைத்தையும் விழுங்கிவிடும். டாங்செனின் உடல் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும். உனது உடலிலிருந்து ஆன்மாவை பிரித்தெடுத்து அந்த பாதாள நதிக்குள் எல்லோ ஸ்பிரிங்ஸ் வீசுவேன். அங்கேயே நித்திய காலம் நீ துன்பப்படுவாய். மீண்டும் உன்னால் எழவே முடியாது என்று இன்ஷு வெறித்தனமாக சாபமிட்டான். அந்த பாதாள உலக சக்தி ஒரு போர்வையைப் போல டாங்சென் மீது கவியத் தொடங்கியது. அடடா, நான் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டியவன். இத்தகைய உலகம் எனக்கு பொருத்தமானதல்ல என்று கூறிய டாங்சென் தனது ஆன்ம உணர்வை தூண்டினார். அடுத்த நொடி அவரது கையில் ஒரு வாள் தோன்றியது. ஷின்ஹுவாங் மாரல் மார்ஷல் சூத்திரத்தின் ஃபே அத்தியாயம் வெளிப்பட்டது. ஆனால் இது பழைய ஃபே அத்தியாயம் அல்ல. இன்ஃபினைட் ஆர்ட்டுடன் இணைந்த பிறகு டாங்சனின் அனைத்து சக்திகளும் ஒன்றாகிவிட்டன. இப்போது அவரால் அந்த ஆற்றலை எந்த வடிவத்திலும் பயன்படுத்த முடியும். இன்ஷு போன்ற ஒருவனிடம் தனது முழு திறமையை காட்டுவது வீணானது என்று அவர் கருதினாலும் அந்த அழிவு சக்தி, அனிகிலேஷன் பவர், பாதாள உலகிற்குள் பாய்ந்தது. அடுத்த கணமே இன்ஷுவின் அந்த பாதாள உலகம் சிதையத் தொடங்கியது. இன்ஷுவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. இது எப்படி நடக்கிறது? ஒரு முழு உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மனிதனை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. டாங்சன் எப்படிப்பட்ட அரக்கன் என்று அவன் மிரண்டான். தூரத்தில் நின்றிருந்த டோங் ஜிங்யூன் தலையசைத்துக் கொண்டே முணுமுணுத்தான். உலகில் இத்தனை பேர் இருக்க ஏன் இந்த முன்னோடியிடமே வம்பிழுத்தாயோ? உன் விதி அப்போதே முடிந்துவிட்டது. பூம்! அந்த பாதாள உலகம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. இன்ஷு வாயிலிருந்து இரத்தத்தை கக்கியபடி பின்வாங்கினான். அவனது முகம் மரண பயத்தில் கோணலாகியது. தனது மிகப்பெரிய இரகசிய ஆயுதம் அழிக்கப்பட்டதை உணர்ந்த இன்ஷு அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றான். ஆனால் அவன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் டாங்சன் அவனை விட வேகமாக இருந்தார். டாங்சன் அவனது இடவழி மோதிரத்தை நோக்கி தனது கையை நீட்டினார். நீ தப்பித்துக்கொள், ஆனால் உனது உடைமைகளை இங்கே விட்டுவிட்டு போ. இதுதான் விதி.
டாங்சனிடமிருந்து தப்ப முடியாது என்பதை உணர்ந்த இன்ஷு பற்களை கடித்துக்கொண்டு தனது நடுவிரலை தானே வெட்டி எறிந்தான். ரத்தம் பீரிட அந்த இடவழி மோதிரத்தை அணிந்திருந்த துண்டிக்கப்பட்ட விரல் தரையில் விழுந்தது. அத்தியாயம் 200. நட்பு வளர்த்தல். அனைவரது பொறாமைக்குள்ளான டாங்சன். டாங்சன் தனது கையை அசைத்து அந்த இடவழி மோதிரத்தை தனது வசம் இழுத்து கொண்டார். டாங்சென்னின் உள்ளங்கையில் அந்த மோதிரம் வந்து விழுந்தது. அவரது கண்களில் ஒரு சிறிய வியப்பு மின்னியது. ஓ, ஒரு போர் வீரனைப் போல தனது விரலையே வெட்டிக்கொண்டு தப்பிப்புதா? என்ன ஒரு துணிச்சல்! உண்மையில் இன்ஷுவின் உயிரை எடுக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. மோதிரத்தை விட்டுச் சென்றாலே போதுமானது என்றுதான் நினைத்தார். ஆனால் இன்ஷு தனது விரலையே வெட்டியது சற்று அதிகப்படியான செயலாக அவருக்கு தோன்றியது. நல்ல வேளையாக டாங்சன் என்ன நினைக்கிறார் என்பது இன்ஷுவிற்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவன் 3 பகல் 3 இரவு அவரை இடைவிடாமல் சபித்திருப்பான். இரு எதிரிகள் நேருக்கு நேர் மோதும் போது மற்றவர் என்ன திட்டமிடுகிறார் என்பது யாருக்கு தெரியும்? இன்ஷுவால் அங்கே சூதாட முடியுமா? அந்த ஆபத்தை அவனால் எடுக்க முடியாது. ஏனென்றால் தோற்றால் அதன் விலை அவனது உயிர். இன்ஷு விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஷியாவோ யாங் பெவிலியனில் மீண்டும் மௌனம் நிலவியது. யாரும் பேசவில்லை. அனைவரது இதயங்களிலும் ஆழமான அதிர்ச்சி மட்டுமே இருந்தது. இன்ஷுவின் சாகுபடி நிலையை அனைவரும் பார்த்தார்கள். ஜேட் பூல், புனித கன்னி மற்றும் இளவரசி போன்ற சிறந்த நிபுணர்களே அவனால் ஒடுக்கப்பட்டனர். ஆனால் டாங்சென் மிக சாதாரணமான முயற்சியில் இன்ஷுவை சிதைத்துவிட்டார். அந்த வலிமை, அந்த கம்பீரம் அங்கிருந்த அனைவரையும் பிரமிக்க வைத்தது. ஆண் சாகுபடியாளர்கள் அவரை வியப்புடன் பார்த்தனர். பெண் சாகுபடியாளர்களின் இதயங்களில் சலனம் ஏற்பட்டது. ஜேட் பூல், புனித கன்னியும் இளவரசியும் கூட உணர்ச்சி வசப்பட்டு நடுங்கினர். ஒவ்வொரு ஆணும் ஒரு காதல் கதையை கனவு காண்பது போல ஒவ்வொரு பெண்ணும் தனது கனவு இளவரசனை பற்றி ஒரு பிம்பம் வைத்திருப்பார்கள். டாங்சென் அந்த பிம்பத்திற்கு மிக சரியாக பொருந்தினார். வசீகரமானவர், நளினமானவர் மற்றும் அபாரமான வலிமை கொண்டவர். அங்கிருந்த அனைவரது பார்வையும் டாங்சென் மீதே நிலைத்திருப்பதை டோங் ஜிங்யூன் கவனித்தான். அவனால் பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. அவனுள் ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டது. அவனும் சாங் வம்சத்தில் பிறந்த ஒரு ஈடிணையற்ற மேதைதான். இந்த கூட்டத்தில் முதல் 5 இடங்களுக்குள் அவனால் வர முடியும். சாதாரண சூழலில் மக்கள் அவனை சூழ்ந்து நின்று புகழ்ந்து தள்ளியிருப்பார்கள். ஆனால் இப்போது ஒருவர் கூட அவனை திரும்பி பார்க்கவில்லை. அனைத்து கவனமும் அனைத்து புகழும் டாங்சென்னால் திருடப்பட்டுவிட்டது. என்ன ஒரு கொடுமை இது என்று அவன் நொந்து கொண்டான். சாங் ஜிங்யூன் மனதிற்குள் புலம்பினான். டாங்சென்னுடன் பயணம் செய்ய முடிவெடுத்ததுதான் அவன் வாழ்க்கையிலேயே எடுத்த மிக மோசமான முடிவு. ஆயிரக்கணக்கான கண்கள் தன்னை உற்று பார்ப்பது ஒரு சாதாரண மனிதனை பதற்றமடைய செய்யும். ஆனால் டாங்சென் அத்தகைய கவனங்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பழகிவிட்டவர். அவர் தனது விரல்களால் அந்த இடைவெளி மோதிரத்தை லேசாக அழுத்தினார். ஒரு சிறிய சத்தத்துடன் அந்த மோதிரத்திற்குள்ளிருந்த இன்ஷுவின் ஆன்ம முத்திரை சிதறியது. அதே தருணத்தில் ஷாவோயாங் தலைநகரிலிருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் ஒரு பாலடைந்த மலையில் இன்ஷு தனது காயங்களை ஆற்ற மூச்சை கட்டுப்படுத்தி தியானம் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனது உடல் பயங்கரமாக அதிர்ந்தது. அவன் வேதனையில் ஒரு மரண ஓலத்தை எழுப்பினான். தனது தலையை இறுக பிடித்து கொண்டு இன்ஷு தரையில் உருண்டான். அவனது உடலின் 7 துவாரங்களிலிருந்தும் இரத்தம் பீரிட்டது. அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல காட்சியளித்தான். எனது இடைவெளி மோதிரம் இல்லை. அந்த மோதிரத்திற்குள்ளிருந்த ஆன்ம முத்திரை அவனது ஆன்மாவின் ஒரு பகுதியாகும். இப்போது அது வலுக்கட்டாயமாக தகர்க்கப்பட்டதால் யாரோ ஒருவன் தன் உடலை வெறும் கைகளால் 2ஆக பிளந்தது போன்ற வலியை அவன் உணர்ந்தான். அவன்தான், அது அவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று தரையில் மண்டியிட்டு வானத்தை பார்த்து ஆத்திரத்துடன் சாபமிட்டான். அச்! டாங்சென் ஒரு தும்மல் போட்டுவிட்டு லேசாக தனது புருவங்களை சுருக்கினார். யார் என் முதுகுக்கு பின்னால் என்னை சபிக்கிறார்கள்? நாகரிகமே இல்லாதவர்கள். அவர் தனது ஆன்ம உணர்வால் இன்ஷுவின் மோதிரத்திற்குள் நுழைந்தார். அடுத்த நொடி கண்ணை பறிக்கும் வண்ணமயமான ஒளிகள் அவர் பார்வையை நிறைத்தன. வானுயர்ந்த மலை போல குவிந்து கிடக்கும் ஸ்கை கிறிஸ்டல்கள் மற்றும் ஸ்பிரிட் கிறிஸ்டல்கள் தவிர ஏராளமான மருந்து உருண்டைகளும் அங்கே இருந்தன. காயங்களை ஆற்றும் மருந்துகள், ஆன்ம சாகுபடி மருந்துகள், விதவிதமான விஷங்கள், ஏன் சேஸ்ட் ஹீரோயின் பில் என்று லேபிளிடப்பட்ட ஒரு பாட்டிலும் இருந்தது. அது ஒரு மிக வீரியமான பாலுணர்வை தூண்டும் மருந்தாகும். அசுர மார்க்கத்தை சேர்ந்த ஒரு நாடோடி சாகுபடியாளராக இன்ஷு தனது அனைத்து சொத்துகளையும் இந்த மோதிரத்திலேயே வைத்திருந்தான். இப்போது அவை அனைத்தும் டாங்சென்னுக்கு சொந்தமாகிவிட்டன. அங்கே இருந்த ஒரு மெல்லிய புத்தகம் டாங்சென்னின் கவனத்தை ஈர்த்தது. அதன் சில பக்கங்களை அவர் புரட்டி பார்த்தார். அவரது முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. கிடைத்துவிட்டது, ஒரு உயரிய சாகுபடி முறை.
அதை கண்டுபிடித்த உற்சாகத்தில் டாங் சென் அதை ஆழ்ந்து படிக்க முயன்றார். இருப்பினும் ஜேட்பூல் சுனித கன்னி ஜேட்பூல் புனித கன்னி அவர் அருகில் வந்து குறுக்கிட்டாள். எங்களை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி ஐயா. தங்களின் மேலான திருநாமத்தை தெரிந்து கொள்ளலாமா? டாங் சென் லேசாக புன்னகைத்தார். டாங் சென், ஒரு சாதாரண பெயரே தெரியாத ஆள் நான். ஜேட்பூல் கன்னியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பெயரே தெரியாத ஆளா? மாஸ்டர் டாங், உங்களை போன்ற வலிமை கொண்டவர் தன்னை யாரென்றே தெரியாதவன் என்று சொன்னால் அது மறைமுகமாக என்னை அவமானப்படுத்துவது போல அல்லவா இருக்கிறது? டாங் சென் தனது கைகளை விரித்தார். உண்மையிலேயே எனக்கு பெரிய புகழெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சாங் வம்சத்தின் இளவரசர் ஜிங் யூனிடம் கேட்டு பாருங்கள். ஜேட்பூல் கன்னி சாங் ஜிங் யூனை பார்த்தாள். அவளது புருவங்கள் சுருங்கின. சாங் ஜிங் யூனை பெயர் சொல்லி அழைக்கும் துணிச்சல் இங்கே யாருக்கு இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் டாங் சென்னின் குரலில் ஒரு அதிகாரம் தெரிந்தது. அவர் ஜிங் யூனை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை அந்த தோரணை உணர்த்தியது. பொதுவாக இது ஒரு அவமரியாதையாக கருதப்படும். ஆனால் ஜிங் யூன் அதை மறுக்கவில்லை. மாறாக டாங் சென்னை பார்க்கும் ஜிங் யூனின் பார்வையில் ஒரு பயமும் மரியாதையும் கலந்திருந்தது. இன்ஷுவை மிக எளிதாக வீழ்த்திய டாங் சென்னின் அந்த பலம் அவரது உண்மையான பலத்தில் ஒரு சிறு பகுதிதான் என்பதை அவள் உணர்ந்தாள். அப்படியானால் அவர் தனது முழு வலிமையையும் வெளிப்படுத்தினால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்? புனித கன்னியின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓடியது. இவ்வளவு இளவயதில் இத்தனை வலிமை கொண்ட ஒருவரைத்தானே தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு அந்த வேலையை செய்து முடிக்க உதவக்கூடும் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஜேட்பூல் புனித கன்னியாக இருந்தாலும் அவளுக்கும் சில சிக்கல்கள் இருந்தன. ஏனெனில் அந்த பிரிவில் அவள் மட்டுமே புனித கன்னி கிடையாது. அங்கே கடும் போட்டி நிலவியது. யார் அதிக சாகுபடி வலிமையும் பலமான கூட்டாளிகளையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே மற்றவர்களை ஒடுக்கி ஜேட்பூலின் உண்மையான தலைவியாக மாற முடியும். இந்த எண்ணம் வந்தவுடன் டாங் சென்னை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற அவளது ஆசை அதிகமானது. லார்ட் டாங், நீங்கள் இப்போது பிரபலமில்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் ஈடிணையற்ற மேடையாக எழுச்சி பெறுவது உறுதி. நான் உங்களுடன் நட்பு கொள்ள அனுமதிக்கலாமா? அவளது வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்த அடுத்த நொடியே ஷாவோயாங் பெவிலியன் முழுவதுமே பெரும் பரபரப்பில் ஆழ்ந்தது.